ஈரானுக்கு இந்த வலிமை எங்கிருந்து வருகிறது? அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எப்படி எதிர்த்து போரிட முடிகிறது இவ்வளவு துணிச்சலாக என்று கேட்டால், பாரசீக மண்ணில் எப்படி சைரஸ் மன்னர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே போல கமேனியும் ஈரானில் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்கினாலும் அந்த சிஸ்டம் ஈரானை பொறுத்தவரை ஈரான் மீது தொடர்ந்தே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கின்றன. போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஈரானை பொறுத்தவரை ஆயிரங்களில் இருக்கிறது. முதல் நாள் போரிலேயே தங்கள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை இழந்தாலும் சளைக்காமல் போராடி கொண்டிருக்கிறது ஈரான். ஈரானுக்கு இந்த வலிமை எங்கிருந்து வருகிறது? அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எப்படி எதிர்த்து போரிட முடிகிறது இவ்வளவு துணிச்சலாக என்று கேட்டால், வரலாற்றை நாம் கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டும். அப்போது ஒரு மிகப்பெரிய உண்மை புரியும். அந்த உண்மை என்னவென்றால், 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய சைரஸ் தி கிரேட் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். ஈரானின் அசைக்க முடியாத உறுதி அங்கிருந்துதான் வருகிறது. யாரும் போரை விரும்பவில்லை. ஆனால் போர் வந்தால் பாரசீக மண் எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதற்கு சரித்திரமே சாட்சி. வரலாற்று அறிஞர் ஜேக்கப் அபோட் தனது சைரஸ் தி கிரேட் புத்தகத்தில் சைரஸின் ராணுவ மேதமையை பற்றி வியந்து எழுதுகிறார். சைரஸ் வெறும் வீரத்தால் மட்டும் வெல்லவில்லை, அறிவால் வென்றார் என்கிறார். அதற்கு 2 உதாரணங்களை பார்க்கலாம். ஒட்டக படை தந்திரம். லிடிய பேரரசுக்கு எதிரான போரில் குதிரை படைகளை அச்சுறுத்த சைரஸ் முதலில் ஒட்டகங்களை பயன்படுத்தினார். ஒட்டகத்தின் வாசனையை கண்டால் குதிரைகள் மிரண்டு ஓடும் என்பதை அறிந்த அவர் சரக்கு ஏற்றி வந்த ஒட்டகங்களை முன்னால் நிறுத்தினார். இது உலகத்தின் போர் வரலாற்றில் மிகச்சிறந்த தந்திரம். சைரஸிடம் ஒரு அழியாத படை இருந்தது. அந்த பிரத்யேக படையில் சரியாக 10,000 வீரர்கள் இருப்பார்கள். ஒரு வீரர் இறந்தாலோ அல்லது காயமடைந்தாலோ உடனே மற்றொருவர் அந்த இடத்தை பிடிப்பார். எதிரியை பொறுத்தவரை அந்த படை என்றுமே குறையாதது போல தோன்றும். இது எதிரிகளின் மன உறுதியை சிதைக்கும் உளவியல் போர் முறை. சைரஸின் மிகப்பெரிய வெற்றி பாபிலோன். அந்த நகரம் மிகப்பெரிய மதில்களால் சூழப்பட்டிருந்தது. ஆனால் சைரஸ் போரிடவில்லை. யூப்ரட்டிஸ் ஆற்றின் திசையை திருப்பி ஆற்று படுகை வழியாக தனது படைகளை உள்ளே அனுப்பினார். வெற்றி பெற்ற பிறகு அவர் செய்த காரியம் உலகையே வியக்க வைத்தது. அங்கிருந்த யூத அடிமைகளை விடுவித்தார். இதற்கான ஆதாரமாக சைரஸ் சிலிண்டர் இன்னும் லண்டனில் உள்ளது. சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த உருளையில் இருக்கும் எழுத்துக்கள் உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். தலைவன் என்பவன் அழிப்பவன் அல்ல, காப்பவன் என்ற தத்துவத்தை அவர் விதைத்து போயிருக்கிறார். பாரசீக மண்ணில் எப்படி சைரஸ் மன்னர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே போல கமேனியும் ஈரானில் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்கினாலும் அந்த சிஸ்டம் தொடர்ந்து எதிர்த்து போராடுகிறது. ஈரானின் நிழல் ராணுவமும் தற்சார்பு பொருளாதாரமும் இஸ்ரேல் கண்ணை உறுத்துகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சைரஸ் எப்படி தனது சொந்த தயாரிப்பில் ஆயுதங்களை செய்தாரோ அதே போல இன்று ஈரான் உலகின் மிகச்சிறந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கணக்குப்படி கமேனி தான் ஈரானின் பலம். அதனால் தான் மொஜ்தபா கமேனியையும் கொல்ல விரும்பினார்கள். ஆனால் கமேனி ஒரு தனி மனிதரை சார்ந்திருக்காத கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருப்பது அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. தலைவன் இல்லை என்றாலும் போரிடுவதும் கடைசி வரை போராடுவதும் சைரஸ் வாழ்ந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு டிஎன்ஏவிலேயே உள்ளது. ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் அமெரிக்கா தலையிடுவதால் தான் பதற்றம் நிலவுகிறது. அவர்கள் வெளியேறினாலே தானாக அங்கே அமைதி திரும்பும் என்பது நேட்டோ நாடுகளின் நம்பிக்கை. ஹார்முஸ் நீர்ச்சந்தி விவகாரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தலையிடுவதால் தான் பிரச்சனை. அவர்கள் அங்கிருந்து கிளம்பினாலே பிரச்சனை சரியாகிவிடும் என்று நேட்டோ நாடுகள் நினைக்கிறது. ட்ரம்ப் போன்றவர்கள் வரி விதிப்போம், பொருளாதாரத்தை சிதைப்போம் என்று மிரட்டலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பொருளாதார தடைகளையும் போர்களையும் சந்தித்த பாரசீக மண்ணுக்கு இது புதிதல்ல. ஈரானுக்குள் அரசியல் மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஆனால் தேசம் என்று வரும்பொழுது அவர்கள் ஒருமித்த சக்தியாக நிற்கிறார்கள். மொத்தத்தில் பாரசீக சிங்கங்களை அமெரிக்கா தட்டி எழுப்பிவிட்டது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கு சைரஸ் மன்னர் ரோம கிரேக்க பேரரசுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. வரலாறு திரும்புகிறது என்பார்களே, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய பழைய வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்ததா? கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.